ஐயோ நர்மதா, ஐயோ நர்மதா, நர்மதா, டேய் நர்மதா, என்னாச்சு? பாருங்க. அம்மாடி நர்மதா, அம்மாடி, அம்மா இங்க பாரு, இங்க பாரு. ஐயோ என்னாச்சு? அம்மா இங்க கண்ணை திறந்து பாரு. பாட்டி என்னடா மாச்சு? மயக்கம் ஆயிடுச்சு. டேய் தண்ணி எடுத்துட்டு வாடா. ஐயோ சரி, நீ எந்திரி, எந்திரி வா. தாப்பா இந்தா தண்ணி குடி. இந்தா. போதும் போதும், மெதுவா குடி. போதும். குடு. உடனடியே எனக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. நான் பாட்டிக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணேன், சிக்னல் கிடைக்கல. அவளுங்க 3 பேரும் ஏன் தான் அப்படி பண்றாளுங்கன்னே தெரியல. எவ்வளவோ திட்டி பார்த்தாச்சு, இன்னைக்கு அம்மா நானும் அடிச்சு கூட பார்த்தாச்சு, ஆனாலும் திருந்துற மாதிரி இல்ல. என்ன கதிர் நீங்க ஒரு பொம்பளை புள்ள மேல கை நீட்டி இருக்கீங்க, அது பெருமையா வேற சொல்றீங்க. அவங்கள பத்தி உனக்கு தெரியாது, அதனாலதான் இப்படிலாம் பேசிட்டு இருக்க. அவளுங்களை திருத்துறதுக்கு வேற வழியே இல்ல. சின்ன வயசு பொண்ணுங்க அப்படிதான் இருப்பாங்க, அது கூட புரிஞ்சுக்காம இருந்தா எப்படி? உனக்கு என்ன பாட்டி வயசு ஆயிடுச்சா? நீ எவ்வளவு பொறுமையா நிதானமா இருக்க, அவளுங்க மட்டும் ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளுங்க? பாட்டி நீங்களும் கதிர் மாதிரியே பேசாதீங்க, பாவம் அவங்க. என்னத்த பாவம்? பாவம் பார்த்து தான் இந்த நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்காளுங்க. சரி அதை விடுங்க. சரி அங்க என்னதான் நடந்தது பாட்டி? அதை ஏன் கேக்குற? எனக்கு என்னமோ இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க 3 பேருக்கும் கல்யாணம் நடக்கும்ன்ற நம்பிக்கையே இல்ல. நீங்களே இப்படி பேசினா எப்படி பாட்டி? நான் மட்டும் இல்லம்மா, வீட்டுல இருக்கிற எல்லாருமே ரொம்ப வெறுத்து போயிட்டோம். இவளுங்க சொன்ன எல்லாத்துக்கும் மாப்பிள்ள சரி சரின்னு ஒத்துக்கிட்டு வந்தது இந்த மாப்பிள்ள ஒருத்தர் தான். இப்ப அவரு கோச்சுக்கிட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம எங்க போய் இவளுங்களுக்கு மாப்பிள்ள தேடுறது? பாட்டி, இன்னொரு தடவை அவங்க விஷயத்துல மாப்பிள்ள கல்யாணம்னு ஏதாவது பேச்சு எடுத்தீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். எதுக்கு இப்படி அவசரப்படுறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீ சும்மாரு, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவங்க என்ன பாடுபடுத்திட்டாங்கன்னு தெரியுமா? பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை எதிர்பார்க்கறது ஒண்ணும் தப்பு இல்லையே. பிடிச்ச மாதிரி மாப்பிள்ள வேணும்னு சொன்னா தப்பு இல்ல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசினா நாங்க என்ன பண்றது? வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளைய பிரச்சனை பண்ணி ஓட வச்சிட்டாங்க. இப்ப வந்து அந்த மாப்பிள்ளைய பிடிச்சிருக்க கட்டி வைன்னு சொல்றான். இதெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா? அதான் மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன? ஐயோ, அவ மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா, நீயும் புரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. இல்ல கதிர், அவ எப்பவுமே கல்யாணம் வேண்டாம் தான் சொல்லிட்டு இருந்தா, எந்த மாப்பிளையும் பிடிக்கும்னு சொல்லவே இல்லையே. முத தடவையா இப்பதான் இந்த வார்த்தைய சொல்லிருக்கா. திரும்பவும் மாத்தி பேச மாட்டான்னு என்ன நிச்சயம்? இத்தனை நாளா அவ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாளான்னு எல்லாரும் தவிச்சிட்டு இருந்தீங்க. இப்ப அவளே ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்னென்னமோ காரணம் சொல்லிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் கதிர், எனக்காக ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட பேசுறேன். நான் அவர்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி மறுபடியும் மாப்பிள்ளைய வர வைக்கலாம். இப்படி எல்லாம் பேசுறது நமக்கே அசிங்கமா தெரியல. அப்படியெல்லாம் பார்த்தா நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கை தான் நாசமாகும். இவ்ளோ நாள் பொறுத்துட்டீங்க, இந்த ஒரு தடவை எனக்காக மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட போன் போட்டு கொடுங்க, நான் பேசுறேன். ப்ளீஸ் கதிர். ஆரம்பத்திலிருந்து இந்த பொண்ணு மட்டும்தான் அவ கல்யாணத்துல ரொம்ப அக்கறையா இருக்கா. நீங்க 2 பேரும் கோயம்புத்தூர் வரைக்கும் போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தீங்க. அந்த கஷ்டம் எல்லாம் வீணா போயிடக்கூடாதுப்பா. நீ போனை போட்ட கூட நர்மதா பேசட்டும். நான் எடுத்துட்டு வரேன்.